இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறை மாண்பை இன்றே பெறவே, விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக
விடைபெற்று செல்லும் வேளையிலே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற மூத்தவர் சொல்லிற்கிணங்க பிறர் வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். இந்த குருத்துவ திருநெய்ப்பாட்டு நிகழ்வுக்கு தலைமையேற்று அருள் பொழிவு செய்ய பேர் உவகையோடு வந்திருக்கும் கோட்டாறு மறைமாவட்ட ஆயர் மேதகு நசரேன் சூசை அவர்களின் வருகை நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்றது. இவ்வரிய நிகழ்வுக்கு பெரும் வாஞ்சையோடு வருகை தந்திருக்கும் ஆயர் அவர்களையும் குருக்கள் கன்னியர்கள் இறைமக்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். கீழமணக்குடி மண்ணில் பிறந்து சுமாஸ்கர் சபையில் அடியெடுத்து வைத்து இறை மக்களுடன் மந்தையின் மேய்ப்பனாக இறைப்பணியாற்ற இந்த குருவாக அருள் பொழிவு செய்யப்பட இருக்கிறார் திருத்தொண்டர் ஜோசப் மேவிஸ் அவர்கள். திரு பெஞ்சமின் திருமதி ஜெசிந்தாள் அவர்களின் 5வது பிள்ளையாக கீழமணக்குடி காற்றை சுவாசிக்க தொடங்கினார். மேலும் தன்னுடைய நவதுறவர பயிற்சியினை இலங்கையில் உள்ள தன்னமுனையில் படித்துவிட்டு மெய்யியல் பவனில் ஏழை அனாதை மாணவர்களுக்காக பணியாற்றினார். அதன் பின்னர் 2014 முதல் 2017 வரை 4 ஆண்டுகளாக தன் இறையியல் படிப்பினை குறும்படத்தில் நிறைவு செய்து இன்று மந்தையின் மெய்ப்பனாக என்ற விருது வாக்குடன் இறைப்பணியாற்ற தன்னையே முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் வகையில் குருவாக திருநிலைப்படுத்தப்படுவதற்காக நம் முன் நிற்கின்றார். அவரோடு சேர்ந்து இந்த நாளில் மகிழ்வோம், அவரது குருத்துவ பணி சிறக்க வேண்டுவோம். அன்பே
இறக்கிடவே மண்ணில் வந்தாரே சுயநலம் மறந்தே சேவை புரிந்தாரே சுமைகளை இறக்கிடவே மண்ணில் வந்தாரே சுயநலம் மறந்தே சேவை புரிந்தாரே பாவிகளை அன்பால் அழைத்துக் கொண்டாரே பாவங்களை தானே சுமந்து கொண்டாரே பாவிகளை அன்பால் அழைத்துக் கொண்டாரே பாவங்களை தானே சுமந்து கொண்டாரே எல்லா உயிர்க்கும் உறவாயிருந்தாரே எல்லா திசையிலும் ஒளியாய் வந்தாரே எல்லா உயிர்க்கும் உறவாயிருந்தாரே எல்லா திசையிலும் ஒளியாய் வந்தாரே மனிதராய் பிறந்த மகனாய் பிறந்த மனிதராய் பிறந்த மகானவர் மகனாய் பிறந்த மனிதனவர் உறவுகள் மலர்ந்திடும் உன்னத பள்ளி குடும்பமாய் வாழ்வோம் மகிழ்ந்து வாழுவோம் குடும்பமாய் கூடுவோம் மனித பாடுவோம் குறைகளிலே இறைவுடன் வாழ்வோம் வறுமை போக்கி வளமைகள் காண்போம் நீடிலா வரங்களை தீர்ப்பதில் நாம் பெறுவோம் உறவுகள் வளர்ந்திடும் உன்னத வழி. குடும்பமாய் கூடுவோம் மகிழ்ந்து பாடுவோம் உரை கொடுப்போம் திருச்சபையிலே இணைவோம் பகிர்வை வாழ்வோம் எங்கும் பகிர்ந்து வாழ்வோம் உறவுகள் மலர்ந்திடும் உன்னத பலி குடும்பமாய் கூடுவோம் மகிழ்ந்து பாடுவோம் சுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பேரன்பு மிக்கவர்களே, நமது பங்கு கீழ்மணக்குடி இன்று கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பங்காக இருக்கின்றது. ஏனென்றால் நமது பங்கில் 18வது குருவாக திருத்தொண்டர் ஜோசப் டேவிஸ் அவர்கள் திருநிலைப்படுத்தப்படவிருக்கின்றார்கள். எல்லோரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த மகிழ்ச்சியான நாளிலே முதல் முறையாக நமது பங்கிற்கு வருகை தந்திருக்கும் அன்பு ஆயர் அவர்களை நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆயர் அவர்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் திருநிலைப்படுத்தப்பட்டார்கள். திருநிலைப்படுத்தப்பட்ட உடனேயே மறைமாவட்டத்தின் முற்போக்கான ஒரு வளர்ச்சிக்காக அவர்கள் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஆயர்
தன் மந்தையை பேணி காப்பது போல எப்பொழுதும் மறைமாவட்டத்தின் முன்னேற்றத்திற்காக வளர்ச்சிக்காக திட்டமிடுவதும் அந்த திட்டங்களை செயல்படுத்துவதிலும் முனைந்திருக்கின்றார்கள். அவர்கள் இன்று நமது மத்தியிலே வந்து நம்மில் ஒருவராக இருக்கின்ற ஜோசப் நேவிஸ் அவர்களை ஒரு குருவானவராக திருநிலைப்படுத்த இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களை நாம் எல்லோருமே மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். ஆயர் என்ற முறையில் மந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுப்பது மிக மிக ஒரு பெரிய கடமையாக இருக்கின்றது. பாதுகாப்பும் வளர்ச்சியும் கொடுப்பது மிக மிக கடமையாக இருக்கின்றது. அந்த கடமையை பொறுத்தவரையில் அண்மையிலே நமது மறை மாவட்டத்தில் நடந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு கவலைப்பட்டார்கள், எவ்வளவு பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆயர் அவர்கள் அந்த புயல் ஏற்பட்ட மறுகணமே கடற்கரை பங்குகளுக்கு சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு அன்பு வார்த்தைகளால் அவர்களை தேற்றி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உள்நாட்டிலே பயிர் தொழிலில் வாழைத்தோப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு தன்னுடைய அன்பு அர்ப்பண பணியை ஆரம்பித்திருக்கின்ற ஆயர் அவர்களுக்கு நாம் நமது ஜெபத்தால் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று நமது மத்தியிலே இருக்கின்ற ஆயர் அவர்களை நமது ஜெபத்தில் நன்கு நினைவு கூர்ந்து அவர்களுடைய உடல்நலத்திற்காகவும் அவர்களுடைய மனநலத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் அரும்பணிக்காகவும் நாம் இறைவனை பார்த்து இன்று மன்றாடுவோம். திருத்தொண்டர் ஜோசப் நேவிஸ் சமாஸ்கன் என்ற துறவர சபையை சேர்ந்திருக்கின்றார். அங்கே குருவாக பணியாற்றவிருக்கின்றார். 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலிய நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சபை இந்த சமாஸ்கன். ஜெரோம் எமிலியானி என்ற புனிதரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபை உலக நாடுகள் பல இடங்களில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் இன்னும் கல்வி பணி, மருத்துவ பணி, நோயினால் அவதிப்படுகின்ற மக்களுக்கு தனிப்பட்ட சிறப்பு பணி இவைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நமது மறை மாவட்டத்திலும் சென்ட் ஜெரோம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி ஒன்றை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார் திருத்தொண்டர் ஜோசப் நேவிஸ். அவர் இன்று அர்ப்பணிக்கின்ற இந்த அர்ப்பணத்தை நாம் வரவேற்று அவரை அந்த துறவர சபைக்கும் திருச்சபைக்கும் அர்ப்பணித்த அவருடைய பெற்றோர்களுக்காக நன்றி கூறுவோம். அவருடைய குடும்பத்தினருக்காக நன்றி கூறுவோம். அவருடைய பணியும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று மன்றாடுவோம். முதலில் நாம் இந்த திருப்பலியை நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தும் மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நாவெல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே. ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவதந்தை இறைவனே. தேவமகனாய் ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. தந்தையில் நின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனினே. உலகின் பாவம் போக்குபவர் நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவர் எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். அனைத்தையும் அமைத்தாளும் இறைவா, ஒரே மகனை என்றென்றும் பெரிய குருவாக ஏற்படுத்தினீரே. தம்முடைய பணியாளராகவும் மறைபொருட்களின் கண்காணிப்பாளராகவும் அவர் தேர்ந்து கொண்ட மறைப்பணியாளர்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட பணியை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ள ஊழியராய் விளங்க செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. அறிவிக்கவும், அழுகின்றவர்களுக்கு ஆறுதல் தரவும், எளியோருக்கு நற்செய்தி அறிவித்து உள்ளம் நொந்தவர்களை குணப்படுத்தவும் நம் ஒவ்வொருவரையும் அருள் பொழிவு செய்துள்ளார் என்பதை இறைவாக்கினர் எசாயா கூறுவதை கவனமோடு கேட்போம். நூலிலிருந்து வாசகம். நூல் பிரிவு 61, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 வரை. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழி வாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும்,
புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் மாட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அறிந்தவரே, அனைத்தையும் அறிந்தவரே, ஆண்டவரே, அனைத்தையும் அறிந்தவரே, அகமன உணர்வுகள் அறிந்திருந்தீ, நினைவுகள் எல்லாம் தெரிந்திருந்தீ. அகமன உணர்வுகள் அறிந்திருந்தீர், நினைவுகள் எல்லாம் தெரிந்திருந்தீர். என் வாழ்வில் எல்லாமே தெரிந்திருந்தீ. அறிந்திருந்தீர், தெரிந்திருந்தீர், என் வாழ்வில் எல்லாம் தெரிந்திருந்தீர். ஆண்டவரே, ஆண்டவரே, அனைத்தையும் அறிந்தவரே, அனைத்தையும் அறிந்தவரே. ஊதியத்திற்காகவோ பிறரின் கட்டாயத்திற்காகவோ பணிபுரியாமல் இறை மக்களை முன்னின்று வழிநடத்த முழு விருப்பத்தோடு பணி செய்யுங்கள் என்று புனித பேதுரு கூறுவதை கவனமோடு செவி கொடுப்போம். தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். நூல் பிரிவு 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ளப் போகிறவனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை. உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே பேசும், அடியவன் கேட்கின்றேன். உமது வார்த்தைகள் உயிரும் ஒளியுமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. நூல் பிரிவு 4, இறை வார்த்தைகள் 16 முதல் 22 முடிய.
இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளோடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, குருத்துவ அருள்பொழிவு திருச்சடங்குகள் ஆரம்பமாகின்றன. முதலில் பெயர் சொல்லி அழைக்கப்படுதலும் தகுதியை ஆராய்தலும். அருட்திரு ஆக்னல் அமலன் அடிகளார் குருத்துவ பணிக்காக அருள்பொழிவு பெறவிருக்கும் திருத்தொண்டரை பெயர் சொல்லி அழைக்க, இதோ வருகிறேன் என்று ஆயர் நசரேன் சூசை அவர்கள் குருத்துவ பணிக்கான இவருடைய தகுதியை ஆய்ந்தறிந்து குருத்துவ நிலைக்கு தேர்ந்து கொள்வார். அதன் பின் குருத்துவத்தின் மேன்மை பற்றியும் குருக்களின் பணி மற்றும் கடமைகளை பற்றியும் ஆயர் அவர்கள் மறையுரை ஆற்றுவார். வருகிறேன். பேரருட்தந்தையே, நம் சகோதரர் இவரை குருவாக திருநிலைப்படுத்த நம் தாயாம் திருச்சபை தங்களை கேட்டுக்கொள்கிறது. இப்பணிக்கு இவர் தகுதி உள்ளவர் என உமக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மக்களை கேட்டறிந்ததிலிருந்தும் இவருக்கு பயிற்சி அளித்தவர்களின் பரிந்துரைகளிலிருந்தும் இவருடைய தகுதி விளங்குகின்றது என சான்று பகருகின்றேன். நம் ஆண்டவராகிய இறைவனிலும் நம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் அருள் துணையிலும் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர் இவரை குருத்துவ நிலைக்கு தேர்ந்து கொள்கிறோம். அனைவரும் சேர்ந்து இறைவனுக்கு நன்றி என்று சொல்லுவோம். இறைவனுக்கு நன்றி. அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, கீழமணக்குடி தல திருச்சபை மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. இந்த மண்ணிலே பிறந்து நம்மோடு உறவு கொண்டாடி இறைவனால் தனக்கென தனிப்பட்ட விதத்தில் அழைக்கப்பட்டு ஆண்டுகள் பலவாய் பயிற்சி பெற்று இன்று நம் நடுவிலேயே ஓர் அருள் பணியாளராக அருள் பொழிவு செய்யப்படுகின்ற திருத்தொண்டர் ஜோசப் நேவிஸ் அவர்களை எண்ணி மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. இவருக்கு முன்னே பல அருள் பணியாளர்களை இந்த மறை மாவட்டத்திற்கும் அகில உலக திருச்சபைக்கும் தந்த பெருமை நம்முடைய மண்ணுக்கு உண்டு. எனவே விசுவாசத்திலும் நல்ல கிறிஸ்தவ வாழ்விலும் ஆழ வேரூன்றிய கிறிஸ்தவ மரபும் பாரம்பரியமும் கொண்ட இந்த பங்கிலிருந்து இன்னொரு அருள் பணியாளரை இறைவன் நமக்கென தருவதும் தேர்ந்து கொள்வதும் அவருக்கு நன்றி கூற வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது. எனவே முதலில் உங்களை வெகுவாய் பாராட்டுகிறேன். இத்தகைய மறைப்பணியாளர்கள் நம்மிடையே இருந்து உருவாவதும் உருவாக நாம் உதவுவதும் கடவுள் நம்மிடம் விடுக்கின்ற அழைப்பாகவே உணர வேண்டும். அதே வேளையில்
திருத்தொண்டர் ஜோசப் நேவிஸ் அவர்களை தன்னுடைய மகனாய் ஆண்டுகள் பல அன்பொழுக வளர்த்து பயிற்றுவித்து சொமாஸ்கன் சபையில் ஒரு குருவாக மாறுவதற்கு மனமுவந்து தியாகத்தோடு கையளித்த அவர்தம் பெற்றோரையும் நாம் பாராட்டுகிறோம். மாறி வருகின்ற இன்றைய காலகட்டத்திலே தங்களுடைய இளைஞர்கள் பிள்ளைகள் எல்லாம் தங்களுக்கு வருவாயை அதிகமாய் ஈட்டித்தர வேண்டும் என எத்துறையில் அவர்களை அனுப்பலாம் என நினைக்கின்ற பெற்றோர் நடுவில் தங்களுடைய பிள்ளையை இந்த திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் அன்பு பணியாற்ற இயேசுவின் தொண்டாற்ற அனுப்பி வைத்திருக்கின்ற எவர்தம் பெற்றோரையும் நாம் வெகுவாய் பாராட்டுகிறோம், அவர்களுக்காக வேண்டுகிறோம். இதே போன்ற பெற்றோர் நம் நடுவே இன்னும் உருவாக வேண்டும். இத்தகைய அருள் பணியாளர் நிலைக்கு தங்களுடைய பிள்ளைகளையும் அனுப்புவதற்கு அன்போடு உங்களை விண்ணப்பித்தும் கொள்கிறேன். இச்சூழலில் இந்த அருள் தொண்டர் திருத்தொண்டர் சொமாஸ்கன் சபையோடு தன்னை இணைத்துக் கொண்டார் என்று நேற்று மாலையில் அவரோடு சற்று உரையாடுகின்ற பொழுது இந்த கீழமணக்குடி இதே போன்ற சில பங்குகளில் சுனாமி காலத்தை ஒட்டிய அந்த நேரத்திலே நம்முடைய சொமாஸ்கன் அருள் பணியாளர்களும் சகோதரர்களும் மக்களோடு தங்களையே அடையாளப்படுத்தி கொண்டு அவர்தம் துயரத்தை தங்களுடைய உள்ளத்தில் இருத்தி தங்களதாக மாற்றிக்கொண்டு அருள் பணி ஆற்றியதை கண்ட ஒரு சூழலில் தன்னையும் இந்த ஒரு சொமாஸ்கன் சபையில் இணைத்துக் கொள்ள விருப்பம் கொண்டதாக தெரிவித்தார். பல சபைகள் இருக்கலாம், வெவ்வேறு பணிகளை இந்த திருச்சபைக்கும் உலகிற்கும் ஆற்றிக் கொண்டிருக்கலாம். ஒவ்வொரு சபையும் தனக்கென தனி வரத்தை கொண்டிருப்பதனால் ஏழைகளுடைய பாதுகாவலராய், அதிலும் குறிப்பாக அனாதைகளுடைய பாதுகாவலராய் திருச்சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட புனித ஜெரோம் எமிலியானியை தன்னுடைய முன்னோடியாகவும் சிறந்த ஒரு முன்னுதாரணமாகவும் கொண்டு ஆண்டவருடைய பணியை திறம்பட நானும் ஆற்ற முடியும் என்று துணிந்துள்ள இந்த திருத்தொண்டரை நாம் அன்போடு பாராட்டுகிறோம். சமூகத்தில் கைவிடப்பட்டவர்கள் அல்லது கையறு நிலையில் இருக்கின்றவர்கள், துயரத்தினால் வீழ்ந்து கிடக்கின்றவர்கள், யார் கரம் தருவார் என உயரை கண்ணை ஏறெடுத்து பார்க்கின்றவர்கள், அல்லது சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட நிலையில் வாழுகின்ற ஏழை இளைஞர்கள், அனாதை குழந்தைகள், இவர்கள் பால் தங்களுடைய தனி கவனத்தை கொண்டு கரிசனையோடு அவர்களுக்கு பணிபுரிகின்ற சொமாஸ்கன் சபையில் தன்னையும் இணைத்துக் கொண்டிருப்பது இவருக்கு இருக்கின்ற பணி ஆர்வத்தையும் நமக்கு உரைக்கிறது. நேற்று மாலையிலிருந்து இன்று மாலை வரைக்கும் இந்த ஒரு நாள் முழுவதுமாக தன்னையே ஆழ்ந்த நிலையில் சுத்திகரிப்பு செய்து இந்த ஒரு பணிக்கென தன்னை ஆயத்தப்படுத்துகின்ற அந்த சூழலிலே 5 பிள்ளைகளில் இறுதியான பிள்ளையாக கடவுள் தன்னை தேர்ந்து கொண்டதற்கு அவர் நன்றி கூறுகிறார். நேற்று அவரோடு சற்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், தன்னுடைய இந்த குருத்துவ பயிற்சியில் சில வேளைகளில் தன்னுடைய குடும்பத்தின் எளிய சூழலை கொண்டு அவர்களுக்கு உதவுவதற்கோ அந்த குடும்பத்திற்கு உழைப்பதற்கு கூட தேவைப்படுகிறது என்பதை பல வேளைகளில் உணர்ந்திருந்தாலும் கடவுள் அச்சூழலில் எல்லாம் அவரை கரம் கொடுத்து காப்பாற்றி முன்னோக்கி வழிநடத்தி எனக்கு நீ தேவை என்பதை உணரச் செய்ததை அவர் என்னிடம் பகிர்ந்து கொண்டிருந்தார். எனவே இன்றைய இந்த நவீன காலத்திலே ஓரிரு பிள்ளைகளில் தங்கள் பிள்ளைகள் உயர்நிலைக்கு செல்ல வேண்டும், உயர் படிப்புகளை எல்லாம் படித்து ஊதியத்தை ஈட்டி தர வேண்டும் என ஆவல் கொள்ளுகின்ற கால சூழலிலே நான் இறைவனுக்காக அவர்த மக்களுக்காக பணி செய்ய இதோ இருக்கிறேன் என மன ஓப்போடு வந்திருக்கின்ற திருத்தொண்டர் ஜோசப் நேவிஸ் அவர்களை நாம் அனைவருமே உளமாற பாராட்டுகிறோம். எடுத்திருக்கின்ற இந்த முடிவில் துணிவோடு முன் செல்லுகின்ற அவருடைய பணியில், அதிலும் குறிப்பாக சமுதாயத்தில் ஏழை எளியவரோடு, கைவிடப்பட்ட இளைஞரோடு, அனாதை சிறாரோடு தன்னையே கரைத்து கொண்டு பணியாற்றிய புனித ஜெரோம் எமிலியானியை போல இவரும் சிறந்த பணியாற்றுவதற்கு இறைவன் தன்னுடைய ஆவியினால் என்றுமே உதவிட உந்திட வேண்டுமென இவரிடம் அன்பாக நாம் பாராட்டி கேட்டுக் கொள்கிறோம். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, இத்தகைய குருத்துவ அருள் பொழிவில் நாமும் பங்கேற்கின்ற பொழுது இறைவன் இத்தகைய ஒரு அருள் பணி வாழ்வை
சிந்தித்து பார்ப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார் என எண்ணுகிறேன். இன்றைய காலத்தில் எத்தகைய விதத்தில் இந்த அருள்பணி வாழ்வு பொருள் உள்ளதாக இருக்கிறது என்ற கேள்வியை நான் முதலில் எழுப்பி பார்க்கிறேன். நம் நடுவே எத்தனையோ அருள் பணியாளர்கள் பணியாற்றி சென்றிருப்பார்கள். முன்னே இக்காலத்திலும் என பல அருள் பணியாளர்கள் இந்த பங்கிலே பல ஆண்டுகளாக பணியாற்றியவர்கள். எனவே ஒரு அருள் பணியாளருடைய வாழ்வு என்ன என்பது நன்கு நமக்கு தெரியும். ஆயினும் இக்கால சூழலில் அது பொருள் உள்ளதாக இருக்கிறதா? ஒரு அருள் பணி வாழ்வு என்பது தேவையா? அல்லது ஒரு பங்கிலே ஒருவர் இருந்து அல்லது ஒரு இல்லத்திலே ஒரு நிறுவனராகவோ அல்லது பணியாற்றுகின்ற ஒரு அருள் பணியாளராகவோ இன்று ஒருவர் தேவைப்படுகிறாரா என்ற கேள்வி எழுப்பினால், எக்காலமும் மாறினாலும் இந்த அருள் பணி வாழ்வு என்பதும் கிறிஸ்து விட்டு சென்ற இத்தகைய ஒரு தியாக வாழ்வு என்பதும் மிக தேவை என்பதை நாம் உணர்கிறோம். புனித அகுஸ்தினார் சொல்வார், ஒரு அருள் பணியாளர் என்பவர் யார்? இயேசுடைய பார்வையை தன்னுடைய பார்வையாகவும், இயேசுடைய பாதையை வழியை தன்னுடைய பாதையாகவும், இயேசுடைய பணியை தன்னுடைய பணியாகவும் கொண்டிருக்கின்ற ஒரு மறு கிறிஸ்து, ஆல்தோஸ் கிறிஸ்துஸ் என்று சொல்லுவார். இயேசுவை கண்டு பாவிக்கின்ற ஒருவர், இயேசு எப்படியோ அப்படியே தானும் இருப்பதற்காக முனைந்து முயற்சிக்கின்றவர் ஓர் அருள் பணியாளர் என்று சொல்வார். அல்லது காலங்கள் கடந்த பின்னை மறைபரிய பணியாளர்களுடைய பாதுகாவலர் புனித ஜான் மரிய வியானி சொல்வார், இயேசுடைய இதயத்தை தன்னுடைய இதயமாக கொண்டவர், தன்னகத்தை கொண்டவர். இயேசுடைய இதயம் எதற்காக துடித்ததோ, யாருக்காக துடித்ததோ, எப்பணிக்காக துடித்ததோ அந்த ஒரு இதயத்தை தன்னுடைய இதயமாக கொண்டிருக்கின்றவர் தான் ஓர் அருள் பணியாளர் அல்லது ஒரு குருவானவர் என்று சொல்வார் புனித ஜான் மரிய வியானி. நம்முடைய முன்னாள் திருத்தந்தையும் புனித 2ஆம் யோவான் பவுலுமான நம்முடைய திருத்தந்தை சொல்வார், ஓர் அருள் பணியாளர் என்றவர் கடவுளின் மனிதர், கடவுளால் அனுப்பப்பட்டவர், அழைக்கப்பட்டவர், கடவுளையே அறிவிக்கின்றவர், வாழ்ந்து காட்டுகின்றவர். எனவே அவர் காட் மேன், கடவுளுடைய மனிதன் என்று சொல்லுவார். அப்படி என்றால் அன்புமிக்கவர்களே, மாறி வருகின்ற எக்காலத்திற்கும் மாறாத ஒரு குருத்துவத்தை என்றுமே இந்த உலகத்திற்கு தன்னுடைய வாழ்வினால் அடையாளப்படுத்த அழைக்கப்பட்டவர் ஒரு குரு அல்லது ஒரு அருள் பணியாளர் என்று சொல்லலாம். எனவே இந்த காலத்திற்கும் ஒரு அருள் பணியாளர் தேவை என்பதனால் தான் கடவுள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனக்கு வேண்டியவர்களை அழைத்து கொண்டே இருக்கிறார் என நாம் நம்புகிறோம். அவ்வகையில் இன்றைய நாளில் அழைக்கப்பட்ட இவர் அபிஷேகம் செய்யப்பட இருக்கிறார். எனவே ஆண்டவருடைய இந்த ஆற்றல், ஆண்டவருடைய இந்த ஆவல், ஆண்டவருடைய ஆவியினால் தொடர்ந்து அவருடைய ஆட்சி அறிவிக்கப்படுவதும் நிலைநிறுத்தப்படுவதும் தேவை என்பதை உணர்ந்துதான் இதனை நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம் அன்புமிக்கவர்களே. எனவே இந்த நாளில் நாம் சற்று சுருக்கமாக ஒருவேளை இந்த அருள்பணி வாழ்வு அல்லது குருவுடைய வாழ்வை சற்று அலசுவது சால சிறந்தது என கருதுகிறேன். நான் சொல்வது போல இன்றைய ஒரு குருவுடைய வாழ்வு நம்முடைய பார்வையில் இருப்பது இல்லை. அவர் கடவுளால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று இருந்தாலும் நம் நடுவே பணியாற்றுகின்றவர்களை பல வேளைகளில் நாம் அவ்வாறு பார்ப்பது இல்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அவர்களை பற்றிய விமர்சனங்கள் இன்று பலவாக முன்வைக்கப்படுகின்றன. ஒரு அருள் பணியாளரா, என்ன விதத்தில் அவர் பெரியவர் என்ற கேள்வியும், என்ன விதத்தில் அவர் வேறுபட்டவர் என்ற கேள்வியும் தொடங்கி, அவர் மட்டும் பண ஆசை கொண்டவர் இல்லையா, பதவி ஆசை கொண்டவர் இல்லையா, சாதிய உணர்வு அவருக்கு இல்லையா, அல்லது குழும உணர்வு அவருக்கு இல்லையா, அல்லது குடிக்காதவரா என்ன, அல்லது மேற்படிப்புக்காக என்னவெல்லாம் பிரயத்தனம் செய்கிறார் என்பது தெரியாதா என்ன, அவருக்குரிய வீடுகளுக்கு அவர் சென்று வருவார் என்றெல்லாம் எக்கச்சக்கமான விமர்சனங்கள் இன்று அருள் பணியாளர்களை பற்றி முன்வைக்கப்படுகின்றன. இத்தகைய ஒரு பின்புலத்தில் தான் இன்னும் ஒரு அருள் பணியாளர் யார் என்பதை நாம் சற்று தெளிவுற அறிந்து கொள்வதும் தேவைப்படுகிறது. யதார்த்தமாக எதேச்சையாக நாம் முன்வைக்கின்ற இத்தகைய விமர்சனங்கள் இந்த அருள் பணியாளர்களை சரியாக புரிந்து கொண்டு வைக்கப்படுகின்றனவா? சில வேளைகளில் இந்த கேள்வியை எழுப்பியதோடு
அருள் பணியாளருடைய வாழ்வு எதற்கானது, அதன் அழுத்தமும் ஆழமும் என்ன, ஆண்டவருடைய எண்ணம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சற்று கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒரு இளைஞர், 30 வயதுள்ள இளைஞர், 1987 ஆண்டிலே பிறந்திருக்கிறவர். எனவே இந்த இளைஞரை போன்ற ஒரு இளைஞரைத்தான் இந்த திருச்சபை நமக்கு விழாவாக கொண்டாட முன்வைக்கப்பட்டிருக்கிறது. புனித யோவான் நற்செய்தியாளருடைய விழா இன்று. எனவே இந்த ஒரு இளைஞனை அடியொற்றி நான் சிந்தித்து பார்க்கவே விரும்புகிறேன். அவரும் திருமணமாகாதவர், ஒரு துறவை வாழ்வை வாழ்ந்தது போல ஆண்டவரால் அதிகமாக அன்பு செய்யப்பட்டவர். நெருங்கிய 3 அந்த தோழர்களில் ஒருவராக இருந்தவரும் இந்த யோவானை. பலருமே அவரை விட்டுவிட்டு சென்று விட்டாலும் யோவான் மட்டும் இறுதி வரை கல்வாரி வலைக்கும் சென்றதாக யோவான் நற்செய்தியின் 19ஆம் அதிகாரம் 25 27 வரையிலான இறை சொற்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆக திருமுழுக்கு யோவானுடைய சீடராக அவரை பற்றி வாழ்ந்தவர், அதை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை அறிந்த பிறகு பற்றுறுதியோடு இவரை பின் சென்ற ஒருவர். அந்த இளைஞர் இத்தகைய ஒரு குருத்துவத்தை தன்னுடைய ஆண்டவர் இயேசுவில் கண்டுகொண்டதை எவ்வாறு நற்செய்தியில் சுட்டி காட்டுகிறார் என்பதன் அடிப்படையிலே இதை சிந்தித்து பார்க்க விரும்புகிறேன். யோவான் நற்செய்தியாளர் பல உருவகங்களை ஆண்டவரை பற்றி சொல்வதை நாம் காண்கிறோம். அது உணவாய், ஒளியாய், வழியாய், உயிர்ப்பாய் அல்லது ஆயனாய், அதையும் தாண்டி திராட்சை கொடியாய் என்றெல்லாம் பல உருவகங்களை இந்த யோவான் முன்வைக்கிறார். அதிலே 3 உருவகங்களை முக்கியமாக நான் தேர்வு செய்கிறேன். ஒரு அருள் பணியாளருடைய வாழ்வில் அவருடைய பணி என்பது என்ன என்பதை இந்த உருவகங்களிலிருந்து நாம் கண்டுகொள்ளலாம். முதலாவது உருவகம், ஒரு அருள் பணியாளருடைய அருள் வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒரு அருள் பணியாளருடைய வாழ்வின் அடித்தளம் எதுவாக இருக்க வேண்டும்? ஒரு அருள் பணியாளர் தன்னுடைய வாழ்வையும் பணியையும் எதில் கட்டி எழுப்ப வேண்டும் என்று பார்த்தால் அது அவருடைய ஆன்மீகம், அது அவருடைய அருள் வாழ். எப்பொழுது இந்த அருள் வாழ்வில் அவர் நிலைத்திருக்கவில்லையோ, தன்னுடைய வாழ்வையும் அருள் பணியையும் இந்த அருள் வாழ்விலும் ஆன்மீகத்திலும் கட்டி எழுப்பவில்லையோ, அப்பொழுது அவருடைய வாழ்வு வெறுமையானதாய், சில வேளையில் அர்த்தமற்றதாய், சில வேளைகளில் அவரையும் பிறரையும் வேறுபடுத்தி காட்டாததாய், எல்லாரையும் போல் நான் என்பதாய் அமைந்துவிடக் கூடும். எனவே ஒரு குருவானவர் என்பவர் தன்னுடைய வாழ்வையும் பணியையும் முதலில் அருள் வாழ்வில் கட்டி எழுப்ப அழைக்கப்பட்டவர். அதைத்தான் நமக்கு மிக அருமையாக யோவான் நற்செய்தியாளர் 15வது அதிகாரத்திலே சொல்கிறார். நான் திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். கிளைகளாகிய நீங்கள் எதில் இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருக்காவிடில் மிகுந்த கனி உங்களால் பெற முடியாது. 15ஆம் அதிகாரம் 4வது இறை சொற்றொடரில் சொல்வார், நான் எவ்வாறு உங்களில் இணைந்திருக்கிறேனோ அதே போன்று நீங்களும் என்னில் இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். எனவே கிளையாய் நாம் அவர் இணைந்திருந்தால் அன்றி ஆற்றல் பெற முடியாது, கனி தர முடியாது. விரிந்து பறந்து கிளைகளையும் நாம் கொடிகளை பரப்பிக் கொண்டிருக்க முடியாது. கொடியான கிறிஸ்துவில் எந்த அளவிற்கு ஒரு அருள் பணியாளர் இணைந்திருக்கிறாரோ அந்த அளவிற்கு தான் அவருடைய வாழ்வு இந்த உலகத்தில் அர்த்தமுள்ள வாழ்வாய், அவர் பணி இறைவனுக்கு உகந்த பணியாய், அவருடைய வாழ்வும் நடத்தையும் அனைவருக்கும் உகந்ததாயும் கூட அன்புமிக்கவர்களே மாற முடியும். எனவே ஒரு அருள் பணி வாழ்வு என்பது ஆண்டவரில் நிலை கொண்டிருக்கின்ற, வேரூன்றி இருக்கின்ற வாழ்வாகத்தான் இருக்க வேண்டும் என்பது முதல் சிந்தனையாக அமைகிறது. எப்பொழுது அது இல்லையோ அப்பொழுது தனித்து விடப்படுகிறார், தனிமையை உணர்கிறார், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்கிறார். அது தொலைந்து போகவும் அது வாய்ப்பாக சில வேளைகளில் மாறிவிடக் கூடும். புனித பவுலடியார் தன்னுடைய வாழ்வை மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்கிற பொழுது அவர் கிறிஸ்துவோடு தன்னை இணைத்தே பார்க்கிறார். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று சொல்லும் அளவிற்கு அவர் கிறிஸ்துவில் இணைந்திருந்தார் என்று சொல்ல முடியும். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் நான் விட்டுவிட்டேன், யாவற்றையும் குப்பை என கருதுகிறேன், கிறிஸ்து இயேசுவை எனக்கு போதும்,
அதுவே ஆதாயம் என நினைக்கிறேன் என்று பிலிப்பியருக்கு திருமுகத்தின் 3ஆம் அதிகாரத்தில் 8-9 இறைவசனங்களில் அவர் சொல்லுகிறார் என்றால், அவர் இந்த கிறிஸ்துவில் ஆழ்ந்து நிலைத்திருந்தார். ஒரு கிளையாய் கொடியில் எவ்வாறு இணைந்து ஆற்றலை பெற்றிருந்ததோ அதை போன்று அவர் இருந்தார் என்று அன்புமிக்கவர்களை சொல்ல முடியும். எனவே ஒரு அருள் பணியாளர் வாழ்வு என்பது கிறிஸ்துவில் கடவுளில் நிலை கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்வாக என்றுமே இருக்க வேண்டும் என்பதைத்தான் தூய யோவான் அருமையாய் தன்னுடைய நற்செய்தியில் 15வது அதிகாரத்தில் சொல்கிறார். அந்த உருவகம் கிறிஸ்து ஒரு கொடியாக, திராட்சை கொடியாக இருக்கின்ற உருவத்தை என்றுமே பார்வையில் கொண்டு அவரில் இணைந்திருக்கவே அழைக்கப்படுகிறோம். எப்படி இணைந்திருப்பது? இணைந்திருப்பதற்கு உதவுகின்ற காரணங்களும் என்ன என்று பார்த்தால் அது அவருடைய ஜெப வாழ்வு. அன்றாடம் எத்தனையோ அலுவல்களிலும் வேலைகளிலும் பணிகளிலும் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு அருள் பணியாளர் ஒரு நாளில் ஆண்டவர் இயேசுவுக்காக சற்று ஆற அமர்ந்து அமைதியில் தியானிக்க முடியவில்லை என்றால், நேரத்தை செலவிட முடியவில்லை என்றால், அந்த நாள் முழுவதுமாக அவர் செய்த பணியின் அர்த்தம் இல்லை என்பதுதான் பொருள். ஆண்டவரோடு அவர் இணைந்திருக்கின்ற அந்த நேரம்தான், அந்த ஜெப வாழ்வுதான் அவருக்கு அந்த நாள் முழுவதுமான செய்வதற்கு ஆற்றலையும் செய்கின்ற பணிக்கு அர்த்தத்தையும் தருகிறது என்று நம்மால் சொல்ல முடியும். அன்புமிக்கவர்களே, எனவே ஜெப வாழ்வு என்பது அவருக்கு முதன்மையாக திருச்சபை தந்திருக்கின்ற அந்த திருப்புகழ் மாலையிலிருந்து தொடங்குகிறது. எப்பொழுது ஒரு திருத்தொண்டராக அவர் திருநிலைப்படுத்தப்படுகிறாரோ அப்பொழுது அந்த ஜெப புத்தகம் அவரிடம் வழங்கப்பட்டு, தினமும் உமக்காகவும் உம்முடைய மக்களுக்காகவும் இந்த திருப்புகழ் மாலையை செய்வீர் என உறுதி தருகிறார். அனைவருமே ஆம் என்று சொல்கிறோம். ஆனால் எத்தனை நாள் நாங்கள் தவறியிருக்கிறோம். எனவே இந்த ஜெப வாழ்வு ஒன்றுதான் கிறிஸ்துவோடு இந்த ஊடாட்டத்தை, உறவு பரிமாற்றத்தை என்றுமே தந்து கொண்டிருக்கிற ஆற்றலாக முதன்மையாய் இருக்க முடியும். அடுத்ததாக அவருக்கு எப்படி இணைந்திருக்கின்ற வாய்ப்பு? அவர் நிறைவேற்றுகின்ற அருள் பலி. அன்றாடம் கடவுளுக்காகவும் அந்த கடவுள் விரும்புவதை கண்டுணர்ந்து தன்னுடைய மக்களுக்காகவும் ஏன் தனக்காகவுமே அவர் நிறைவேற்றுகின்ற இந்த தெய்வீக திருப்பலிதான் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற ஆற்றலை அவருக்கு தருகிறது. இந்த பலியில் அர்த்தமுள்ள விதத்தில் அவர் பங்கேற்பதும், அர்த்தமுள்ள விதத்தில் அதை கொண்டாடுவதும், அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவதற்கு தன்னையை தயார் செய்து கொள்வதும் ஒரு அருள் பணியாளர் கடவுளோடு ஆழ்ந்து இணைந்திருக்கிறார் என்பதன் அர்த்தமாகிறது. ஏதோ திருப்பலிக்கு முன்னே ஓடோடி வந்தோம், திருப்பலியை செய்தோம், முடித்து விட்டோம், கடமை முடிந்தது என்று செல்கின்ற ஒரு அருள் பணியாளர் இந்த பலியின் உண்மையான அர்த்தத்தை, ஆழ்ந்த பொருளை உணராது செல்லவும் கூடும். அல்லது அந்த நாளில் நமக்கு தரப்படுகின்ற அருள் வார்த்தைகளை ஆழ்ந்து தியானிக்காது வந்தவுடன் ஏதோ சொன்னோம், என்னுடைய கடமை நின்றது என்று அவர் சென்றால் அவர் கிறிஸ்துவோடு இன்னும் ஆழமாய் இணைந்திருக்கவில்லை என்பதுதான் அன்புமிக்கவர்களே அர்த்தம். எனவே இந்த வழிபாடுகளை ஆழ்ந்த விதத்தில் பொருள் உணர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு அருள் பணியாளர் தான் கிறிஸ்து என்னும் கொடியோடு இணைந்திருக்கின்ற கிளையாய், ஆற்றல் பெறுகின்றவராய், ஆற்றல் பெற்று கனி தருகின்றவராய், செய்கின்ற பணிக்கு அர்த்தம் காண்கின்றவராய், மக்கள் பணியில் மகிழ்கின்றவராய், கடவுளுக்கு அவர்களை ஒப்பு கொடுக்கின்றவராய், அவர்களை ஒப்புரவாக்குகின்றவராய், அவருடைய பாவங்களுக்கு ஆண்டவரிடம் பரிந்து பேசுகின்றவராய் இருக்கின்ற ஒரு நடுநிலையாளராகவும். ஆண்டவரை என்னை ஞானம் என புகழ்ந்தார்களோ அதே மக்கள் அவரை பற்றி இடரலும் பட்டார்கள், அவரை கொலை செய்வதற்கு கூட இழுத்து செல்லார்கள் என்று நாம் அறிய வருகிறோம். எனவே எப்பகுதி என்றாலும் எம்மக்கள் என்றாலும் துணிவோடு ஆண்டவரை, ஆண்டவர் விருப்பத்தை, விரும்புவதை தன்னுடைய சமுதாயத்தில் எடுத்துரைத்த இயேசுவின் இறைவாக்கு பணியை இன்று செயலாற்ற வேண்டியது அருள் பணியாளருடைய இரண்டாம் பணியாக இருக்கிறது. அவர் ஆறுதல் சொல்லுவார். என்ன மக்கள் அவரை தேடி வந்து ஆலோசனை கேட்கிறார்களோ துன்பத்தில் அவர் ஆறுதல் சொல்கிறார். அம்மா அழாதீர் என்று சொல்வதை நயின் பட்டணத்தில் நாம் காண்கிறோம். லூக்கா நற்செய்தியின் 7ஆம் அதிகாரம் 13வது இறை சொற்றொடர். இதே போன்று ஆண்டவர் இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று ஆறுதல் சொல்வதை, சக்கையவுக்கு சொல்வதை
லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரத்தில் 11ஆம் இறைவசனத்தில் காண்கிறோம். ஆக ஆண்டவர் ஆறுதல் சொல்கிறார், பாவங்களை மன்னிக்கிறார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது 11வது இறைவசனத்தில் பாவம் செய்து கல்லால் எரிய அழைத்து கொண்டு வரப்பட்ட அந்த பெண்ணை நோக்கி, நானும் தீர்ப்பிடேன், நீர் செல்லும் என்று சொல்லி அனுப்புகின்ற அந்த ஒப்புரவாக்குகின்ற பாவத்தை மன்னிக்கின்ற பணியையும் அவர் செய்வார். நான் நலமாக விரும்புகிறேன், என்னை குணமாக்கும் என்று தேடி வருகின்றவர்களுக்கு அவரும் நலம் அருளுகின்றார். மார்க்கு நற்செய்தி 1:41. அந்த சூம்பிய கையன், ஆண்டவரை நீர் விரும்பினால் என்னை நலமாக்க கூடும் என்று சொன்னவனுக்கு நலமாக்கியதை போல ஒரு அருள் பணியாளர் தன்னுடைய மக்களுடைய நிலை அறிந்து அவள் நிலையோடு தன்னையும் அடையாளப்படுத்தி ஐக்கியப்படுத்தி ஆறுதல் தந்து வாழ்வு தருகின்ற பணியையும் செய்கிறார். ஆக அவர் இன்றைய காலத்தின் இறைவாக்கினர், நாளைய தினத்தின் இறைவாக்கினரும் கூட. மூன்றாவது, ஒரு அருள் பணியாளருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? யோவான் நற்செய்தியில் நாம் காண்கின்ற 10ஆம் அதிகாரத்தில் முன்னிறுத்தப்படுகின்ற உருவகம் நல்ல ஆயன் நானே. அதனையே தன்னுடைய விருதுவாக்காகவும் தேர்வு செய்திருக்கிறார் நம்முடைய திருத்தொண்டர். நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பது போல நானும் உயிரை கொடுக்கிறேன். அல்லது ஆடுகளின் வாயில் நானே, ஆட்டுக்கொட்டிலின் வாயில் நானே, என்னுடைய குரலை அவைகள் அறிகின்றன, எனவே என்னை பின்தொடர்கின்றன என்று ஆண்டவர் சொல்கிறார். 10ஆம் அதிகாரம் 10வது இறைவசனத்தில் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதையும் மிகுதியாக நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று சொல்கிறார். எனவே ஒரு அருள் பணியாளர் என்கிறவர் நல்ல வழிகாட்டி, நல்ல தலைவன், தன்னோடு மக்களை ஒருங்கிணைத்து ஆண்டவர் வழியில் அழைத்து செல்கின்ற தலைவன். ஆதிக்கம் செலுத்துகிறவர் அல்ல, தனக்கு அதிகாரம் இருக்கிறது என அடாவடித்தனம் பண்ணுகிறவர் அல்ல. மாறாக அவர் இவர்கள் என்னுடைய மக்கள், கடவுளுடைய மக்கள், அவர்களோடு இணைந்து தன்னையும் ஒருமைப்படுத்தி ஒருங்கிணைத்து கடவுள் விரும்புகின்ற வழியில் பணி செய்கின்றவர் தான் அவர். ஆண்டவர் இயேசு அதற்கு சிறந்த ஒரு முன்மாதிரி. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்களுடைய காலடிகளை வேலையை மிக்க ஆர்வத்தோடு ஆற்றிய அன்பு ஆண்டவர் இயேசுவை தனதாக உள்ளத்தில் வரிந்து கட்டி கொண்டு இன்றைய காலத்தில் பணி செய்கின்றவர் தான் அவர். எனவே அன்புள்ளவர்களே, இன்று அத்தகைய ஒரு பணிக்கு அழைக்கப்பட்டவர் தான் இவர். திராட்சை கொடியான கிறிஸ்துவோடு என்றுமே தன்னுடைய ஜெப வாழ்வோடு ஐக்கியமாக்கி இருக்கிறவரும், அடுத்ததாக ஆண்டவர் இயேசுடைய இறைவாக்கு பணியை இந்த காலத்தில் தன்னையும் இறைவாக்கினனாக என்றுமே புதுப்பித்துக் கொண்டு மாற்றிக் கொள்கின்ற ஒரு பணியையும், ஆண்டவர் இயேசுவை போல ஒரு நல்ல ஆயனாக, தன்னுடைய மந்தைக்கு தலைவனாக, ஒருங்கிணைக்கின்றவராக, அவரில் நலிவுற்றவராக, முதியவராக, தீண்டத்தகாதவராக, அனாதைகளாக, கைவிடப்பட்டவராக, நோயாளிகளாக இருக்கின்றவர்களை தனி கரிசனையோடு தன்னுடைய தோளிலே தாங்கி செல்லுகின்ற நல்ல ஆயனை போல, காயப்பட்டிருந்தால் கட்டு போடுகின்ற ஆயனை போல, மந்தைகளை அடித்து சாப்பிடுகின்ற கொழுத்த ஆயனாக எசேக்கியேல் சொல்லுபவரை போல இராது, தன்னுடைய மந்தைகளுக்கு பணியாற்றுகின்ற நல்ல ஆயனாக இருக்க அழைக்கப்பட்டவர் தான் ஒரு அருள் பணியாளர். எனவே இது எளிதானது அல்ல, மிக கடினமான பணி. சொல்வதற்கும் மறைவுரையாற்றுவதற்கும் உரையாடுவதற்கும் எளிது, ஆனால் வாழ்வது என்பது எவ்வளவு கடினம் என்பதை அனைத்து அருள் பணியாளரும் உங்களுக்கு சான்று பகர முடியும். பவுலடியார் அதை 4ஆம் அதிகாரம் 11வது இறைவசனத்தில் சொல்வது போல, ஆண்டவருடைய வாழ்வு உங்களில் வெளிப்படும்படியும் அவருடைய பணி செய்வதில், உங்களிடமிருந்து அழைக்கப்பட்ட நாங்கள் உங்களிடமே அனுப்பப்பட்டு உங்களுக்கு பணி செய்வதில் நாங்கள் மகிழ்கிறோம். ஆனால் அன்புமிக்கவர்களே, பல வேளைகளில் எங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒத்துழைத்து அந்த ஆண்டவருடைய ஆட்சியை நம் நடுவில் உருவாக்க அனைவரும் இணைய வேண்டும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். எனவே இறுதியாக விடுக்கின்ற அழைப்பு எல்லாம் இந்த நம் நடுவே இருந்து அழைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு ஏழை எளிய மக்களுக்காக பணி செய்ய புனித ஜெரோம் எமிலியானை பின் செல்கின்ற இவரை பாராட்டுகின்ற அதே வேளையில் நம் நடுவே வாழ்கின்ற அருள் பணியாளரை புரிந்து கொள்வோம். அவரை நல்ல பணி செய்வதற்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். சில நேரங்களில் தவறு நேரிடலாம், அதை பெரிதுபடுத்தி கொண்டு இராமல் அவர்களோடு இணைந்து அதை சுட்டிக்காட்டி அருள் ஆட்சியை, இறை ஆட்சியை
இந்த புவியில் ஏன் நம்முடைய பங்கில் உருவாக்க நம் நடுவில் இன்னும் அருள் பணியாளர்களை உருவாக்குவோம். வருகின்ற பணியாற்றுகின்ற அருள் பணியாளரோடு இணைந்து பணியாற்றவும் ஆண்டவரிடம் வர வேண்டுவோம். ஆமேன்.